இப்போ வந்து 7th செகண்ட் டேர்மில் உள்ள செகண்ட் லெசனில் உள்ள செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஓதுவது ஒளியேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தோட நோக்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதனை உணர்தல், எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல், கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல், மொழியில் உள்ள எழுத்துக்கள் சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பத்தமிழ் கல்வி. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். ஸோ இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறதுல இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்துட்டாராம். எடுத்த உடனே எதை பற்றி எழுத அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ யோசிக்க மிச்சில் என்னென்ன அவரோட மைண்டில் ஓடிச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. ஸோ வானத்தை பற்றி எழுதலாமா, ஓடுற ஓடையை பற்றி எழுதலாமா, காடை எழுதலாமா, தென்றலை எழுதலாமா, மயிலை பற்றி எழுதலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். ஸோ தமிழருடைய இன்னல் தீர்க்கும் வழி ஒன்று தான் கவிதையை அவர் படைச்சிருக்காரு. ஸோ அதை நம்ம இப்போ படித்து சுவைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏறெடுத்தேன் கவி ஒன்று பாட, ஏறெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அதாவது ஏடு எடுக்காங்க, ஒரு புக் எடுக்காங்க, கவி ஒன்று வரைந்திட. கவினா என்னது, ஒரு கவிதை எழுதுறக்காண்டி ஒரு புக்கை எடுத்துட்டாங்க. என்ன எழுதென்று சொன்னது வான். அப்போ என்ன எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி வானம் சொல்லுதான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். ஸோ எங்களை அப்படியே டிராயிங்காக வரைஞ்சிருங்க, ஓடையும் தாமரை பூக்களும் அப்படி சொல்லுது. ஸோ காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடு, கழனி, கார்முகில் எல்லாமே என்ன பண்ணுது, கண்ணை கவர்ந்திட அப்படியே முன்னாடி நிற்குதான். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடக்கூடிய மயில் நிகரான பெண்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உயிர் அன்பினை சித்திரம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும், மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெட்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றினிடையே. ஸோ சோலை குளிர் தரு தென்றல், தென்றல் அப்படி வீசி வருதுல்ல சோலையில். ஸோ சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், பசும் தோகையுடைய மயில் வருமா, அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும், மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும். அதாவது ஃபஸ்ட்டு சோலையில் அப்படியே காட்டில் வீசக்கூடிய குளிர் தென்றல் வருது, பசும் தோகை அப்படியே விரிச்சுக்கிட்டு ஒரு மயில் வருது, அன்னம் வருது, மாலை பொழுதில் மேற்றிசையில் மேற்குலேருந்து விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். பருதினா என்னது, சூரியன். ஸோ மாலை பொழுதில் மேற்க தானே இருக்கும் சூரியன். ஸோ மேற்கு திசையிலிருந்து மாணிக்க பருதியாக காட்சி தருது. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெட்பென்று சொல்லி வரைக. அதாவது ஒரு வேல் சுமந்து போகக்கூடிய வீரருடைய தோலை பார்த்தோன்னா எப்படி இருக்குமா, பெரிய மழை மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி வரைஞ்சிருங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றினிடையே. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கம்ல, அப்படி கோலங்கள்லாம் மைண்டில் ஓடுது, மலைமலையாக கூவுதான். இதெல்லாமே அவங்களுக்கு மைண்டில் அப்படி ஓடிட்டுருக்கு. இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் கலந்ததுவே.
ஸோ இன்னல் நடந்துகிட்ருக்கு. அந்த இன்னலுக்குள்ளே, அதாவது துன்பத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் மக்கள், என் தமிழ் மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. ஸோ அந்த காட்சி வந்து அப்படியே இரக்கமாக உருவாகி என்னோட ஆவியில் வந்து கலந்தது. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஸோ இன்பத்தமிழ் கல்வி எல்லாரும் கற்கணும் அப்படிங்கிற இது வந்துருச்சு அப்படின்னா, இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர், எல்லாருமே படித்தவங்கப்பா, என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கும், துன்பம் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஸோ எல்லாருமே படித்தவங்கன்ற நிலை வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து துன்பங்களே இருக்காதான். சுகம் வரும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஸோ நம்மளுடைய நெஞ்சில் வந்து அப்படியே தூய்மை உண்டாகுமா, தூய்மை உண்டாகி வீரம் வருமா. இதை யார் சொல்லியிருக்கா? பாரதிதாசன். இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி கற்றோரும், அதாவது எல்லாருமே கற்றவங்க தான் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா துன்பங்கள் எல்லாமே நீங்கிரும், சுகம் வரும், நெஞ்சத்தில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஸோ எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னல்ல வந்து தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த காட்சி வந்து இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே. ஆவியில் வந்து கலந்துச்சான். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை வந்து எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். பாரதிதாசன் வந்து இதை பாடியிருக்காங்க. ஸோ சொல்லும் பொருளும் இப்போ பார்க்க போகிறோம். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். எத்தனிக்கும் அப்படின்னா என்னது? முயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனிக்கும் அப்படின்னா என்னது? நம்ம ஃபுல் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் என்னது? எத்தனிக்கும். வெட்பு, வெட்புனா என்னது? மலை. வெட்புனா மலைன்றது நமக்கு தெரியும். கழனினா வயல்னும் தெரியும். ஸோ நிகர்னா சமம்னும் தெரியும். நிகர் சமம். பருதி கதிரவன், இதுவும் தெரியும். பருதி கதிரவன். அன்னதோர், அன்னதோர்னா என்னது? அப்படி ஒரு. அன்னதோர்னா என்னது? அப்படி ஒரு. அன்னதோர் அப்படின்னா என்னது? அப்படி ஒரு. கார்முகில், கார்முகில்னா என்னது? மலை மேகம். கார்முகில்னா என்னது? மலை மேகம். அன்னதோர் அப்படி ஒரு. துயின்றிருந்தார், உறங்கி இருந்தார். துயின்றிருந்தார்னா என்னது? உறங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துயின்றிருந்தார் என்னது? உறங்கி இருந்தார். ஸோ இதில் இதெல்லாம் நமக்கு தெரியும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். வெப்பு மலை. கழனி வயல். நிகர் சமம். பருதி கதிரவன். துயின்றிருந்தார், உறங்கி இருந்தார். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மலை மேகம். கார்முகில்னா என்னது? மலை மேகம். ஸோ கார்முகில் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது, கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. ஸோ கவிதை எழுதணும்னு சொல்லி ஒரு புக் எடுத்தேன்ப்பா, ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. வானம் வந்து சொல்லுது, நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஸோ காடு, கரை, அதில் இருக்க வயல், கருநிற மேகம் அதெல்லாம் கவிதையில் இடம்பெறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். ஸோ அன்பை அப்படி கவிதையாக வடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையினையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். ஸோ தென்றல் அப்படி வீசுது, பசுமையான தொகையுடைய மயில் வருது, அன்னம் வருது, மாணிக்கம் போல ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வருது. வேலேந்திய வீரர்கள் எல்லாரும் மலை போன்ற எங்களது தோள்களோட அழகை எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறினர்.
ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. ஆனால் துன்பத்தில் மூழ்கி தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை வந்து மனசில் இரக்கத்தை உண்டாக்கி அப்படியே என்னோட உயிரில் வந்து கலந்து விட்டது. இந்த துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் எனும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஸோ ஒருவேளை எல்லாருமே படித்தவங்க அப்படிங்கிற நிலைமை வந்து வந்துருச்சுன்னா துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் எனும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பம் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ நூல்வெளி பார்க்க போகிறோம். கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக ஆற்றல் கொண்டவராம். ஸோ இவருடைய கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வந்து இவர் வல்லவராக இருக்கார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் முதலிய பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாட்டு தான் வந்து இங்கே வந்து பாடமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பாட்டில் உள்ள தமிழ் பேரு அப்படிங்கிற பாடல் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவர் தான் பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினவர். கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எல்லாவற்றிலையுமே வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் முதலிய பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. ஸோ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல். பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் வந்து வெட்பு. மயிலுக்கு பெண்களுக்கு நிகராக கூறப்படுவது வந்து மயில். மலையை குறிக்கும் சொல் வந்து வெட்பு. ஏடெடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார், துயின்று இருந்தார்னா என்னது? துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும், என்று கூட்டல் உரைக்கும்னா என்றுரைக்கும், என்றுரைக்கும். ஸோ அப்புறம் மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை கூறியிருக்காரு? மயிலை தான் சொல்லியிருக்காரு. மயில் போன்ற பெண்கள் மயிலுக்கு நிகரானவர் தான் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேட்ச்சு. கழனி, கழனின்னா என்னது? வயல். நிகர்னா சமம். பருதினா என்னது? கதிரவன். முகில்னா மேகம். ஸோ எப்படி மேட்ச் பண்ணணும்? கழனினா என்னது? வயல். கழனி வயல். அதுக்கப்புறம் நிகர்னா சமம். நிகர்னா சமம். அதுக்கப்புறம் பருதினா என்னது? கதிரவன் தான் பருதி. லாஸ்ட்டாக முகில் அப்படின்னா என்னது? மேகம். ஸோ இதோடு இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதிதாசன் வந்து தாளையும் எழுதுகோளையும் எழுத்த உடனே என்னதெல்லாம் அவர் மைண்டில் தோணுச்சுங்கிறத அந்த பாட்டு. எத்தனிக்கும் அப்படின்னா என்னது? முயலும் அப்படின்னு அர்த்தம். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு.
அப்படின்றது இந்த ரெண்டும் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வைக்கணும். அப்புறம் பிசிராந்தையார் அப்படிங்கிறது என்ன நூல்? நாடக நூல். அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு அவருக்கு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இது எல்லாமே யாருது? பாரதிதாசனுடைய இதழ்கள் நூல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணுற பாட்டு வந்து தமிழ் பேர் அப்படிங்கிறதுல உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.